I think this team and my family and friends know how long I've waited for this release. So this is very special. I want to say thank you to Srikanth for giving me Indra. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ லேயர்டான ஒரு கேரக்டர் கிடைச்சது பெரிய விஷயம். தேங்க்யூ. அண்ட் டு யுவராஜ் சார் ஃபார் $1 million. Thank you for believing in this film. To Nash, to Foxy is not here, but for all the beautiful frames, all the cast and crew, to Hisham for giving me Indra. Aprom, Arjun, he's been so supportive since the beginning and fed me some great yummy Chennai food. And Aditi also since day one, so I'm very lucky. I want to say a big thank you to the ADs. They helped me a lot with my dialogues and scenes. To Nava for the costumes, all the cast and crew, all the technicians, thank you. So finally August 28th release ஆக போகுது. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் மோர் வந்து லைக் வந்து ஒன்ஸ் மோர் பற்றி நான் ஆரம்பிக்கணும்னாலே நான் அர்ஜுன்ட்டு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து இந்த படம் ஆரம்பித்தது இதோட இன்ஃபேக்ட் அது வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடியே முதல் லைன்ல இருந்தே வந்து அர்ஜுன் இந்த ப்ராஜெக்டில் இருந்தார், ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருந்தார். என்னை வந்து எழுத வச்சதே அவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவர்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு ஃபார்மலாக மீட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட் சூர்யா நாராயணன் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. நான் அவருக்கு இந்த லைன் சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணோம், போர்னு ஒரு படம் ஒர்க் பண்ணோம். நான் எழுதுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எழுதிட்டேன் கேட்டு என்னை விடாமல் பெர்சியூ பண்ணி அவரே வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து கதையை சொன்ன ஒரே ஹீரோ அவர் மட்டும்தான். என் கதையை உடனே ஓகே பண்ணிட்டாரு. அர்ஜுன் கூட வந்து நான் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஃபேன் தான். அதனால தான் இந்த படம் அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து அவர் வந்து செட்டில் வந்து கேட்டது, நீ வந்து இந்திரா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நீ அப்ரிஷியேட் பண்ணுற, அஞ்சலி பெர்ஃபார்ம் பண்ணுற அப்ரிஷியேட் பண்ணுற, என்கிட்ட நீ வந்து சொல்லவே மாட்டேங்கிறே பிடிக்கலன்னா. நான் வந்து ஒர்க் பண்ணதே அவருக்கு பிடிச்சி தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் ஆக்சுவலி வந்து August 28 வெயிட் பண்ணுறேன். அவருக்கு என் ஒர்க் பிடிச்சிருக்கா, நான் பண்ணினது பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அண்டு சில பெர்ஃபார்மன்ஸஸ் நான் இது இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். சில பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது வந்து செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செமையாக பண்ணிட்டீங்கன்னு சொல்ல தோணும். பட் அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து எடிட்டில் பார்க்குறப்போ, ஏன்னா இந்த அர்ஜுன் ப்ளே பண்ணியிருக்க இந்த கேரக்டர் ரகுங்கிறது வந்து எனக்கு வந்து எனக்கு அது ரொம்ப நான் மெட்டிகுலஸாக எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த 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 வழி இப்படி தான் இருக்கணும், இந்த சொல் இப்படி தான் வரணும், இந்த ஆக்சென்ட் இப்படி தான் இருக்கணும்னு சின்னதாக இது பண்ணதுனால நான் ரொம்ப அதில் கான்ஷியஸாக இருந்தேன். பட் அதை எடிட்டில் பார்க்குறப்போ இந்த படம் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான். ஒரு பெரிய டைமில் என்ன பேசுது, ஒரு 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு ஜேர்னியை பேசுது, அதில் இருக்கிற ஒரு பெரிய டிரான்சிஷனை பேசுது. அதை எனக்கு எடிட்டில் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து உண்மையிலேயே அர்ஜுன் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த ரோலில் எனக்கு வந்து எனக்கே வந்து வேற ஒரு, நான் எழுதுனது ஒரு ரகு நான் எழுதிட்டேன், பட் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் கொடுத்தது அர்ஜுன் தான். இந்த ரகுங்கிற கேரக்டரை வேறு யார்கிட்டையும் நான் நரேட் பண்ணலை, பட் யார்கிட்ட பண்ணியிருந்தாலும் உங்களை மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து அதித்திட்ட வந்து நான் வந்து நரேட் பண்ணப்பவே எனக்கு தெரியும் இவங்க தான் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஞ்சலிக்கு ரொம்ப க்ளோஸர் அவங்க. அண்டு எங்கள் செட்டு வந்து ரொம்ப நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பட் செட்டு வந்து ஹாப்பியாக இருக்காது. செட்டு வந்து புயல் வேகத்தில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஏன்னா 2 டைம் லைன்ஸ், காலிக்கட், சென்னை அண்டு ஏகப்பட்ட வெட்டிங் ஃபிலிம் 13 சாங்ஸ் இருக்குன்னா நான் வந்து தினம் ஒரு 40 மாண்டாஜ் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ இந்த செட்டில் இருக்கிற இந்த பரபரப்பான இந்த நேரத்தில் இதை ஹாப்பியாக வச்சுட்டு இருந்தது ஒரே பர்சன் வந்து அஞ்சலி தான். என் டைரக்ஷன் டீம்லேருந்து எல்லாருமே அஞ்சலி இருக்கிறாங்கன்னா அப்படியே வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் ஆஸ் அ பர்சனாகவும் அவங்க அப்படி தான். லைக் வந்து ரொம்ப இன்ஹரண்ட்லி என்னது குட்னஸ் அப்படிம்பாங்க சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து நான் அவங்கள்ட்ட பார்த்தேன். ஏன்னா வந்து தான் வேலையை செய்கிறதும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதும், தான் ஒர்க் பண்ணுற டேரக்டரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும், அண்ட் தன்னை சுற்றி இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ சந்தோஷமாக வச்சுக்கிறதும், அதை தாண்டி வேறு என்ன இருக்க போகுது, அதை அவங்க பண்ணாங்க, அதுக்கு தேங்க்ஸ். அண்டு இந்த அஞ்சலின்னு நான் எழுதுன இந்த கேரக்டரை முழுக்க லைஃப் கொடுத்து மேஜிக்கலாக மாற்றி எனக்கு திருப்பி ஒரு எனக்கே வந்து இதுதான் அஞ்சலியான்னு காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோனாக்கும் வந்து தேங்க்ஸ். ஏன்னா வந்து எல்லாரும் சுதர்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த படத்தில் தான் நேஷ் டெபியூ ஆகிறதா இருந்தார், என் கேமராமேன் ஃபாக்ஸி டெபியூ ஆகிறதா இருந்தாங்க, ஹெஷாம் ப்ரோ டெபியூ ஆகிறதா இருந்தாங்க. ஒரு இடத்துல எல்லாரும் டெபியூ ஆகிட்டாங்க. நேஷ் யூத் பண்ணிட்டாரு, ஃபாக்ஸி டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணிட்டாரு, ஹெஷாம் ப்ரோக்கு ஒரு ஃபிலிம் ரிலீஸ் வந்துருச்சு, எல்லாரும் ஆகிட்டாங்க. நானும் சோனாவும் மட்டும் தான் டெபியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சோனா ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு மாதம் ஒரு தடவை கால் பண்ணுவாங்க, நம்ம இப்போ டெபியூ ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அட் சம் பாயிண்ட் அவங்களும் ஒரு படம் சைன் பண்ணாங்க. சொன்னால் சோனா நீங்களும் டெபியூ ஆனதுக்கப்புறம் தான் டெபியூ ஆக போகிறேன்னா, பட் நம்ம 2 பேரும் ஒன்றா இந்த டெபியூ ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட்
அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ரோல் அண்ட் இதுதான் என் டெபியூ பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப ஈஸியான ரோல் கிடையாது. அண்ட் அதை வந்து இப்படி ஒரு ப்ரெடாமினென்ட்லி இது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கிற படத்தில் இந்த கேரக்டரை எடுத்து அவங்க பண்ணினதும் அதுக்கு அவங்க கொடுத்த டெடிகேஷனும், அவங்க ஒரு மலையாளியாக இருந்தாலும் தமிழ் டைலாக்ஸை கற்றுக்கிட்டு சிங்கிள் ஷார்ட்ஸ் பெரிய பெரிய டேக்ஸை வந்து ஒத்துக்கிட்டு அண்டு இன்டென்சிட்டியோட அவங்க பண்ணது வந்து எனக்கு வந்து பயங்கர இதாக இருந்துச்சு, ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சோனா. ஒரு படம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுது. ஜென்ரலாகவே வந்து நம்ம ஏதோ ஒரு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கோம்னா அது வந்து இமீடியட் அட்டென்ஷன் வந்து அந்த படத்தோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக எடிட் தான் இருக்கும். பட் எனக்கு உண்மையிலேயே இந்த படத்தில் நேஷ் கூட ஒர்க் பண்ணது வந்து முழுக்க நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு கதை ஆக்சுவலி நேஷ் வந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் நேஷ் எனக்கு அப்போ தான் மட்டும் தான் தெரியும். நான் கதை சொன்னேன், அதை அவர் ரிசீவ் பண்ண விதத்தில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நானே வந்து சில சமயம் வந்து வேறு ரீசன்ஸ்க்காக நான் வந்து சரி நேஷ் இதை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம்னு சொன்னால் கூட இல்லை ப்ரோ நீங்கள் இதுதானே நீங்கள் இன்டென்ட் பண்ணுறீங்க, ஏன் அதுக்கு நீங்கள் இப்படி போகிறீங்கன்னு சொல்லி என் படத்தை நான் நினச்ச இன்டெகிரிட்டியோடு முடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நேஷ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படத்தை ஆரம்பித்ததுமே இந்த படத்தை நம்பி ஆடியோ ரைட்ஸ் வாங்கினேன் திங்க் மியூசிக் நிறுவனம். ஏன்னா அப்போ நாங்கள் சாங் எதுவுமே கம்போஸ் பண்ணலை, அப்போ எங்ககிட்ட வந்து சாங்ஸ் இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த படத்தோட ஆடியோவை மிகப்பெரிய விலைக்கு வாங்கினேன் திங்க் மியூசிக் நிறுவனத்துக்கும் திரு சந்தோஷ் அவர்களுக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போது நாங்கள் ஒரு 10 சாங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு 13 ட்ராக் இருக்குது படத்தில். அவங்க என்ன நம்பிக்கையில் இந்த ஆல்பம் வாங்கினாங்களோ அதை விட இந்த ஆல்பம் வந்து செம்மையாக பண்ணுன்றதை நம்புகிறேன். திங்க் மியூசிக்கோட டீம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து நேஷ் வந்து இந்த படத்தில் வந்து டெபியூ ஆகிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. லைக் வந்து ரொம்ப வருஷமாக நேஷ் எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நேஷ் ஏதாச்சும் பண்ணணுன்ற ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நேஷ் சில விஷயங்கள் பண்ணி சில விஷயங்கள் சரியில்லாமல் போன டைம்லாம் இருந்திருக்கு. நிறைய அவனோட பெயின்ஸ் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஏதாச்சும் பண்ணியாகணுன்ற ஒரு ஆர்வத்தோட அந்த பையன் மூஞ்சில் எப்பயுமே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும், எதையாச்சும் பண்ணணும். சரி இதுதான் கரெக்டான படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ டீசர்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்த ட்ரைலர் வரைக்கும் செம்ம ஒர்க் நேஷ். ஆக்சுவலி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூத்துக்கு அப்புறம் இது பெரிய வெற்றியாக இருக்குன்ற சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து யஷாம் ப்ரோ ஒரு மியூசிக்கல் லவ் ஃபிலிம்னு சொன்னதுமே இந்த படத்துக்கு கம்போசர்ஸ்க்கான விஷயங்கள் தான் நானும் ஸ்ரீகாந்த் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஸ்ரீகாந்த் வந்து எந்த டைம்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் யஷாம் என்னங்க ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் தான் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஒர்க், இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கேட்கும்போது, எவ்ரி ட்ராக் கேட்கும்போது எனக்கு வந்து பயங்கர செம்மையாக இருக்கேன்ற ஃபீல் எவ்ரி டைம் இருந்துட்டு இருக்கு. நான் வந்து நாட் ஓன்லி ஒரு ட்ராக் ஆக்சுவலி மிஸ்ஸோரித்திலேருந்து, இதயம்லேருந்து, கண்ணம்மாலேருந்து, இந்திராலேருந்து, ஸோ 13 ட்ராக் பேருமே நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒர்க் இது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் குறிப்பாக தமிழில் பயங்கர பிஸி ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் திருப்பி டேட் கட்டாலுமே கிடைக்குமான்னு தெரியல, அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க. ஸோ செம்ம ஒர்க் பிரதர், ஆக்சுவலி ரொம்ப நன்றி. ஆக்சுவலி செம்ம ஆல்பம் இது. அண்ட் வந்து சோனா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த படத்துக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த படத்தில் டெபியூ ஆகணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக அவங்களோட பெரிய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சொன்ன அந்த படம் வந்து உங்களோட எல்லா பேஷன்ஸுக்குமே ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் வந்து அதித்தி வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுமே எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட் போகலாமான்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி ஓகே, ஸோ இந்த பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போதும் அதித்தி வந்தாங்க. ஸோ கதை கேட்ட டைம்ல இருந்து அதுக்கப்புறம் அதாவது இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட சப்போர்ட் வந்து பெருசு. ஏன்னா வந்து இது சொல்லாமான்லாம் தெரில. என்னன்னா சில விஷயங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் ஆஃப் ஃபிலிம் தான், அது பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடி மாவீரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து சேலரியுமே என்னன்னா இந்த படத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நான் வந்து இல்லை நான் ஆர்ட்டுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனால் அதை பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது ஆக்சுவலி. ஸோ வந்து இந்த நம்பர் தான் இருக்குது, ஓகேவா? ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்தாங்க. ஸோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலுமே சூப்பராக இவ்வளோ தூரம் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி, இந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தில் நடிச்சதுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்குமே ரொம்ப நன்றி அதித்தி, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்து அர்ஜுன் ப்ரோ ஆக்சுவலி ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட நிறைய நாள் பேசியிருக்கோம். நிறைய நாள் வந்து
ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த படம் கரெக்டாக வந்துடணும். ஏன்னா இந்த படம் வந்து அவர் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். அது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இந்த படம் அவர் வந்து பெருசாக ஒர்க் ஆகணுன்றதுக்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எனக்கு அவ்வளோ கண்முன்னாடி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிபிள் கால் ஷீட் ஷூட் பண்ணாலுமே வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து நைட்டாக இருக்கட்டும், டேவாக இருக்கட்டும், எந்த டைமில் கூப்பிட்டாலுமே எந்த ஒரு சின்ன முகசுலிவும் இல்லாமல் ஒரு படத்தில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணேன். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கால் ஷீட் நடிக்க சொன்னாலே அதுக்குள்ளே இருக்க டிஸ்டர்பன்ஸ்லாம் தெரியும். இப்போ 2 கால் ஷீட் 3 கால் ஷீட் போகும்போது கூட இல்லை, ஓகே பண்ணிடலாம், பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்காக அவர் கொடுத்த உழைப்பு வந்து பெருசு. ஸோ அந்த உழைப்புக்கெல்லாம் இந்த படத்தோட வெற்றியை நாங்கள் திருப்பி தரணும்னு ஆசைப்படுறோம். ஆகஸ்ட் 28 அது கண்டிப்பாக நடக்கும் பிரதர். ப்ராமிஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும்.